கசப்ப தேரருடைய கஷ்டகாலம் தொடர்ந்து கொண்டே இருக்குது. நேற்றும் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடந்தது. ஆனால் அவருக்கு பிணை கிடைக்கல. அவர் நேற்று விடுவிக்கப்படவும் இல்லை. தொடர்ந்தும் அவர் விளக்கமறியலில் தான் வைக்கப்பட்டிருக்கிறார். என்ன நடந்திருக்கிறது என்பது சம்பந்தமாக விரிவாக இந்த காணொலியில் பார்க்கலாம். இந்த பிரதானமான செய்தி உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன. அத்துடன் கருத்தோவிய பகுதியில் ரணில் விக்ரமசிங்க மற்றும் சஜித் பிரேமதாசா இருவரை பற்றிய கருத்தோவியம் இருக்கிறது. எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி மாதம் 23ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை. வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். வனவாசி பலாங்கொடை கசப்ப தேரர் அவரும், திருகோணமலை கல்யாண வம்ச திஸ்ஸ தேரர் அவரும் உட்பட இன்னும் 2 பிக்குமார், அதோட இன்னும் ஒரு 6 பேர், மொத்தம் 10 பேர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இரண்டாவது தடவையாக கடந்த 18ஆம் தேதி திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் அவர்கள் முற்படுத்தப்பட்ட போது திருகோணமலை நீதிமன்றம் சொல்லிட்டு பிணை தர முடியாது, போய் உள்ளுக்குள்ளே இருங்கோன்னு சொல்லி இந்த மாதம் 28ஆம் தேதி வரைக்கும், ஜனவரி மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் அவர்கள் உள்ளுக்குள்ள தான் இருக்கணும், விளக்கமறியலில் தான் இருக்கணும். இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேன்முறையீடு செய்யலாம் தானே, அப்பீல் கோர்ட்டுக்கு போகலாம் தானே. அப்போ நேற்று மேன்முறையீடு செய்து அந்த வழக்கு நேற்று நடந்தது. அப்போ மேன்முறையீட்டில் தங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று சொல்லி பெரிய எதிர்பார்ப்பில் இருந்திருப்பினோம். அப்போ மேன்முறையீடு எதுக்குன்னு சொன்னால் திருகோணமலை நீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்பை இல்லாமல் செய்யணும், அந்த தீர்ப்பு செல்லாது என்று சொல்லி மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி எங்கள் எல்லாரையும் பிடிச்சி வெளியில் விடணும் என்று சொல்லி கசப்ப தேரர் சார்பாக நீதிமன்றத்தில் வழக்கு போடப்பட்டது, மேன்முறையீடு செய்யப்பட்டது. அந்த வழக்கு நேற்று நடந்தது, காலமை நடந்து பின்னேரமும் நடந்தது. அப்போ நீதிபதிகள் கேட்டிருக்கணும், இந்த மாதிரி திருகோணமலை நீதிமன்றத்தில் உங்களுக்கு எதிராக தீர்ப்பு சொல்லப்பட்டது தானே, அந்த தீர்ப்பு சம்பந்தமான ஆதாரங்களை கொண்டு வாங்க, குரல் பதிவு மற்றது எழுத்துப்பூர்வமான ஆவணங்கள் எல்லாத்தையும் கொண்டு வாங்க, நாங்கள் பரிசீலனை செய்கிறோம் என்று சொல்லி அந்த கேட்ட டாக்குமெண்ட்ஸை ஒழுங்காக கொடுக்கலையாம். ஏதோ கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸை கொடுத்து கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கலையாம். அதனால் நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்றம் சொல்லியிருக்குது, இந்த மாதம் 30ஆம் தேதி தான் நாங்கள் முடிவு சொல்லுவோம், 30ஆம் தேதி வரைக்கும் இந்த வழக்கு சம்பந்தமாக எந்த விதமான முடிவும் எடுக்கப்பட மாட்டாது என்று சொல்லி ஒரு தீர்ப்பை சொல்லியாச்சு. அப்போ 30ஆம் தேதி வரைக்கும் அவையில் உள்ளுக்குள்ளதான். இதுக்கிடையில் இந்த மாதம் 28ஆம் தேதி அவைக்கு திருவண்ணாமலை நீதிமன்றத்தில் அடுத்த வழக்கு தவணை இருக்குது. எனவே திருப்பியும் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுவினம் நினைக்கிறேன் இந்த மாதம் 28ஆம் தேதி. அதில் ஒருவேளை பிணை கிடைக்குதோ இல்லையோ அது எங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் 30ஆம் தேதி தான் நாங்கள் முடிவு சொல்ல முடியும் என்று சொல்லி மேன்முறையீட்டு நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. எனவே அன்றைக்கு முதலாம் தரம் பிணை கிடைக்கல, பிறகு 18ஆம் தேதி 2ஆம் தரம் பிணை கிடைக்கல, பிறகு மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலையும் பிணை கிடைக்கல. எனவே கசப்ப தேரருடைய கஷ்டகாலம் தொடர்ந்து கொண்டே இருக்குது. புத்தர் சிலை ஒன்றை வச்சுக்கொண்டு நான் நினைக்கிறது புத்தருக்கே பொறுக்காத போராடக்கு, நான் நினைக்கிறது புத்தர்கிட்ட சாபம் போராடக்கு. ஏன் சொல்லுங்க பாப்போம். புத்தர் அமைதியே உருவான ஒருவர், அமைதியை போதிக்கிறவர், அமைதி மார்க்கத்தை போதிக்கிறவர். அப்படிப்பட்ட புத்தரை வச்சுக்கொண்டு நீங்கள் இவ்வளோ விளையாட்டு காட்டினா நான் நினைக்கிறது புத்தருக்கே பொறுக்கையில் போராடக்கு. அதனால தான் இந்த நீதிமன்றங்களில் தீர்ப்புகள் தடப்பட்டு கொண்டே போகுது. தொடர்ந்தும் இவியல் விளக்கமறியலே இருக்கணும். இடையில உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், உண்ணாவிரத போராட்டம் ஒன்று ஆரம்பித்தவர் காலமையும் மத்தியானமும் சாப்பிடல, அப்புறம் இரவு சாப்பிட்டுட்டார். அதோட நாங்கள் இன்னும் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இதுக்கு முதல் இந்த மாதிரி பிக்குமார் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தா எப்படியும் வெளியில் வந்துருவினோம், செல்வாக்கை பயன்படுத்தி, அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி வெளியில் வந்துருவினோம். அது முதலாவது. ரெண்டாவது இன்னும் கொஞ்சம் பிக்குமார் இருக்கிறேன் தானே வெளியில் அந்த அட்டகாசங்கள் செய்கிறதுக்கு, ஞானசார தேரர் இந்த மாதிரி கொஞ்சம் பேர். அவையல் இந்த முறை வாயை துறக்கல, மூச்சு பேச்சு ஒன்றுமே இல்லை, இருக்கணுமா இல்லையான்னு கூட தெரியல. ஏன்னு சொன்னால் ஏதாவது வாயை திறந்து தேவையில்லாத கதையில் கதைச்சா அதுக்கும் ஒரு சட்டம் வந்திருக்குது. அவதூறு பரப்பினார்கள், இனங்களுக்கு இடையில பிளவுகளை உருவாக்குற மாதிரி கதைச்சார்கள் என்று சொல்லி அதுக்கும் தானே சட்டம் பாயும். அதனால ஒற்றுதருமே வாய் துறக்கையில் எல்லாரும் பேசாமல் இருக்கணும். கசப்ப தேரர் நீங்கள் உள்ளுக்குள்ள இருக்கிறண்டா இருங்க, ஒற்று பிரச்சனையுமே இல்லை, எங்களை விட்டுருங்கொண்ட மாதிரி பேசாமல் இருக்கணும். இலங்கையினுடைய தென் பகுதியில், அதாவது காலி மாவட்டத்தில் நேற்று ஒரு துயரமான சம்பவம் ஒன்று நடந்திருக்கிறது. அதாவது அலங்கம என்று சொல்லப்படுற ஒரு இடத்துல கொஞ்சம் பேர் சேர்ந்து மதில் கட்டி இருக்கணும். ஒரு இடத்துல மதில் கட்டி கொண்டு கேட்குள்ள அந்த மதில் சரிஞ்சு உடைஞ்சு கீழே விழுந்திருக்கு. அதுக்குள்ள 3 தொழிலாளர்கள் சிக்கப்பட்டு நிறைய நேரம் போராடி பலத்த சிரமத்தின் மத்தியில் தான் அவர்கள் மீட்டெடுக்கப்பட்டிருந்தார்கள். மீட்டெடுக்கல உயிரோடான் இருந்திருக்கிறார்கள். பிறகு உடனடியாக மருத்துவமனையில் கொண்டு சேர்ப்பிக்கப்பட்டிருந்தார்கள். இருந்த போதிலும் கூட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு அந்த 3 பேருமே உயிரிழந்திருக்கிறார்கள். எனவே இந்த விபத்தில் அப்பாவி தொழிலாளர்கள் உயிரிழந்தது அந்த பகுதி மக்கள் மத்தியில் மிகுந்த ஒரு அதிர்வலைகளையும் கவலைகளையும் உருவாக்கி இருக்கிறது. இது சம்பந்தமான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள். போதைப்பொருள் கடத்தல் முறியடிப்பில் 2025ஆம் ஆண்டு ஒரு மிக மிக முக்கியமான ஆண்டு என்று சொல்லி
போலீஸ் ஊடக பேச்சாளர் சொல்லியிருக்கின்றார். போலீஸ் ஊடக பேச்சாளர் ASP FU வுட்லர் வந்து இந்த கருத்தை சொல்லியிருக்காரு. என்னன்னு சொன்னால், எங்கள் எல்லாருக்குமே நார்மலாகவே தெரியும், 2025ஆம் ஆண்டு நிறைய பேர் வந்து கைது செய்யப்பட்டிருந்தவே, பாதாள உலக குழு ஆக்கள் வந்து நிறைய பேர் கைது செய்யப்பட்டிருந்தவே, இன்னும் நிறைய பாதாள உலக குழு ஆக்கள் வந்து தங்களுக்கு தாங்களே சுட்டு தாங்களே தங்களுடைய முடிவுகளை வந்து தேடிக்கொண்டார்கள். அதே நேரம் நிறைய போதைப் பொருட்கள் எல்லாம் மீட்கப்பட்டிருந்தது. கடல்லையும் சரி, விமான நிலையத்திலையும் சரி, அல்லது நாட்டினுடைய ஏனைய பகுதிகளிலும் சரி நிறைய போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டிருந்தன. அதைத்தான் போலீஸ் ஊடக பேச்சாளர் சொல்லியிருக்கார். 2025ஆம் ஆண்டு மிக மிக முக்கியமான ஆண்டு. இலங்கையினுடைய வரலாற்றிலேயே அதிகளவு போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்ட ஆண்டு, அதிகளவு போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் கைது செய்யப்பட்ட ஆண்டு, அதிகளவு பாதாள உலக குழு ஆக்கள் வந்து கைது செய்யப்பட்ட ஆண்டு. அது மட்டும் இல்லாமல் அதிகளவு துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஈடுபட்டவர்களும் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்களாம். அதாவது கிட்டத்தட்ட 114 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. இந்த 114 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களோட சம்பந்தப்பட்ட 44 பேர், அந்த 44 பேருமே வந்து மெயின் ஆக்கலாம், அதாவது துப்பாக்கியால் சுட்டவர்கள், நேரடியாக அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் 44 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களாம். இதெல்லாமே வந்து 2025ஆம் ஆண்டில் நடந்தது. எனவே 2025ஆம் ஆண்டு இலங்கையினுடைய வரலாற்றில் மிக மிக முக்கியமான ஒரு ஆண்டு என்று சொல்லி போலீஸ் ஊடக பேச்சாளர் சொல்லியிருக்கின்றார். எங்கள் எல்லாருக்குமே தெரியும், போன வருஷம் தான் வந்து கெஹல் பத்ர பத்மே, பெக்கோ சமன், அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் செவ்வந்தி, அவருக்கு உதவி செய்த ஏனியவர்கள் சொல்லி பெருந்தொகையான ஆக்கள் வந்து கைது செய்யப்பட்டிருந்தவே. அது மட்டும் இல்லாமல் இலங்கையினுடைய வரலாற்றில் நான் நினைக்கிறேன் முதல் தடவை என்று சொல்லி அதிக எண்ணிக்கையிலான சினிமா நட்சத்திரங்கள், சினிமா நடிகைகள் எல்லாரும் கூப்பிட்டு விசாரிக்கப்பட்டிருந்தார்கள். எனவே போன வருஷம் உண்மையிலேயே வந்து மிகச்சிறந்த ஒரு ஆண்டு தான். இந்த வருஷம் வந்து அதை விட இன்னும் நிறைய பேரை கைது செய்து நிறைய பேர் மேலே நடவடிக்கை எடுத்தால் நல்லா இருக்கும். தானே. சீன அரசாங்கம் மிக விரைவில் இலங்கைக்கு 100 பேருந்துகளை, 100 பஸ்ஸை வந்து அன்பளிப்பாக வழங்க இருப்பதாக சீன தூதுவர் தெரிவித்திருக்கின்றார். இலங்கைக்கான சீன தூதுவர், அவருடைய பேர் வந்து கி சென் ஹாங். அவர் தான் சொல்லியிருக்கிறார், சீன அரசாங்கம் மிக விரைவில் அன்பளிப்பாக 100 பேருந்துகளை வந்து வழங்கும் என்று சொல்லி. ஒரு பேருந்தினுடைய பெறுமதி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2,25,000 ரூபாயில் அமெரிக்க டாலர்ஸ். ஸோ ஒவ்வொரு பஸ்ஸும் வந்து 2,25,000 அமெரிக்க டாலர்ஸ் பெறுமதியான 100 பேருந்துகளை வந்து சீன அரசாங்கம் இலங்கைக்கு வழங்க இருக்கிறதாம். இந்த 100 பஸ்ஸும் வந்து எலக்ட்ரிக் பஸ்ஸுகள், அதாவது பெட்ரோல் டீசலில் ஓடுற பஸ் இல்லை, எலக்ட்ரிக் பஸ் என்று சொல்லப்படுகிறது. நல்ல விஷயம். என்னென்னு சொன்னால், சீன தூதுவர் வந்து நேற்று மகாநாயக்கர்களை வந்து சந்தித்து கலந்துரையாடி இருந்தவர். அதாவது மல்வத்து பீட மகாநாயக்க தேரர், வணக்கத்துக்குரிய திப்பட்டு வாவே ஸ்ரீ சுமங்கல தேரர், அவரையும் சந்தித்து, அதே போல அஸ்கிரிய பீடத்தினுடைய மகாநாயக்க தேரர், வணக்கத்துக்குரிய வரகா கொட ஸ்ரீ ஞானரத்தின தேரர், அவரையும் சந்தித்து கலந்துரையாடி ஆசீர்வாதம் பெற்றிருந்தவர். அதன் போதுதான் சீன தூதுவர் இந்த ஒரு வாக்குறுதியை வழங்கியுள்ளார். நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார சில முக்கியமான தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார். என்னென்று சொன்னால், காணாமல் போனாக்கள் இருக்கணும் தானே, காணாமல் போனாக்கள் சம்பந்தப்பட்ட முறைப்பாடுகள் வந்து 11,000 முறைப்பாடுகள் கிடைச்சிருக்கு தங்களுக்கு. இந்த 11,000 முறைப்பாடுகளையும் 2 வருடங்களுக்குள் முழுமையாக விசாரித்து அதுக்குரிய தீர்வு சொல்லப்படும் என்று சொல்லி நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார சொல்லியிருக்கிறார். நாங்கள் வந்து 2009ஆம் ஆண்டிலேருந்து காணாமல் போனவர்களை வந்து தேடிக்கொண்டே இருக்கிறோம். இன்று வரைக்கும் அரசாங்க தரப்பிலேருந்து உருப்படியாக ஒரு பதிலும் சொல்லல. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், காணாமல் போனவர்களை கண்டுபிடிப்பதற்கான குழு, பிறகு அதை ஆய்வு செய்கிறோம், இதை ஆய்வு செய்கிறோம்னு சொல்லி சும்மா கடந்த காலங்களில் ஏமாற்றப்பட்டதே தவிர உருப்படியாக ஒரு நடவடிக்கையும் செய்யலை. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், காணாமல் போனோர் அலுவலகம் என்று சொல்லி அலுவலகமே இருக்குது. ஆனால் அந்த அலுவலகம் என்ன செய்யுதுன்னு தான் ஒருத்தருக்குமே தெரியாது. அப்போ நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார சொல்லியிருக்கார், எங்கேன்னு சொன்னால் வவுனியாவுக்கு போய், வவுனியா மாவட்ட செயலகம் இருக்குது தானே, அதில் வந்து முக்கியமான சில சந்திப்புகள் மேற்கொண்டவர். அப்பேக்கு தான் இந்த ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். என்னென்னு சொன்னால், இந்த காணாமல் போனோர் அலுவலகம் இருக்குது தானே, அது வந்து சும்மா பேருக்கு அதை உருவாக்கி போட்டு அதுக்கு ஒழுங்காக ஸ்டாஃபே இல்லையா, அதுக்கு ஊழியர்களை போட்டால் தானே அவையில் வந்து விசாரிப்பினோம். இப்போ 11,000 முறைப்பாடுகள் கிடைச்சிருக்குன்னு சொன்னால், அந்த 11,000 முறைப்பாடுகளையும் விசாரிக்கிறதுக்கு ஆட்கள் வேணுமே, விசாரணையாளர்கள். ஆனால் இந்த காணாமல் போனோர் அலுவலகத்தில் வந்து யாருமே இல்லையா. அதனால இப்போ தாங்கள் ஆட்சி பொறுப்பு எடுத்த பிறகு இதுவரைக்கும் 65 பேரை நியமிச்சிருக்கிறோமா. புதிதாக 65 அலுவலர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார்களாம். இனி சும்மா நியமிக்கல தானே, அவர்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்கத்தானே வேணும். ஏனென்றா இந்த 11,000 கேஸை வந்து விசாரிக்கிறேன்னு சொன்னால், அதனால அவர்களுக்கு வந்து இந்த 65 பேருக்குமே வந்து தொடர்ச்சியாக பயிற்சிகள் வழங்கப்பட்டு கொண்டு வருதாம். அந்த பயிற்சிகளினுடைய முடிவில் இவர்கள் வந்து விசாரணைகளை ஆரம்பிப்பார்கள். என்ன பிளான் பண்ணப்பட்டிருக்குன்னு சொன்னால், இந்த 2026ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முதல்
5000 கேஸுகளை வந்து விசாரிக்கிறேன்னு சொல்லி 5000 காணாமல் போனோர் பற்றிய முறைப்பாடுகளை வந்து விசாரித்து அதை முடிவெடுக்கிறேன்னு சொல்லி அதுக்கு பிறகு 2027ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி வார வருஷம் 6000 முறைப்பாடுகளை வந்து விசாரிக்கிறேன்னு சொல்லி அப்போ 2 வருஷத்திலே வந்து 11000 முறைப்பாடுகளையும் விசாரித்து முடிக்க முடியும் என்று சொல்லி நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரர் சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம் 2 கயிறு அந்த இடத்துல தொங்கி கொண்டிருக்குது. அந்த கயிற்றுல வந்து ஒரு கயிற்றுல வந்து ரணில் விக்ரமசிங்க நடந்து போகிறார், அங்காளி கயிற்றுல வந்து சஜித் பிரேமதாசா நடந்து வாரார். நடுவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு மணி முடி ஒன்று இருக்குது. அப்போ ரணில் விக்ரமசிங்கவும் அதை கைப்பற்றதுக்கு பார்க்குறார், சஜித் பிரேமதாசாவும் அதை கைப்பற்றதுக்கு பார்க்குறார். 2 பேரும் போட்டிச்சு நம்ம 2 பேரும் பொத்தனை தான் கீழே விழணும். ஏனெண்டா மணிமுடி வந்து நடுவில் நடக்குது, இவர் 2 பேரும் கைத்தில் தொங்கி கொண்டிருக்கணும். எனவே இதுதான் இப்போ நடந்து கொண்டிருக்குது. சஜித் பிரேமதாசான கேம்பிலையும் ரணில் விக்ரமசிங்கவனுடைய கேம்பிலையும் வந்து இதுதான் நடந்து கொண்டிருக்குன்றதை மிக துல்லியமாக இந்த ஒரு கருத்தோவியம் எடுத்து காட்டுகிறது. ஓவியர் ஜெஃப்ரி அவர்கள் வரைந்த இந்த கருத்தோவியம். இந்த கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.